அடிப்படையில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் கூறியதைப் போல நாங்கள் இருமொழிக் கொள்கையை கொண்டிருக்கிறோம். அதாவது தமிழ் மொழி. ஏனெனில் அனைவரும் தங்கள் தாய்மொழி முதன்மையானதாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அதன் பிறகு ஆங்கிலம் மாநிலங்களுக்கிடையேயான மற்றும் நாடுகளுக்கிடையேயான தொடர்புகளுக்கு அனைவரும் பயன்படுத்தக்கூடியது. உலகில் வணிக ரீதியாக நாம் போட்டியிடும் போதும் இது அதிகம் மதிப்பு வாய்ந்தது. அப்படி இருக்க நாங்கள் ஏன் இந்தியை கற்க வேண்டும்? பாராளுமன்ற குழுவானது அதன் பரிந்துரைகளை வழங்கிய போது நான் கூறினேன். மும்மொழிக் கொள்கையை நீங்கள் நிர்பந்தித்தால், நீங்கள் கூறுவது என்னவென்றால் இந்தி பேசும் மாநிலங்களில் ஆங்கிலத்தை இரண்டாவது மொழியாக கற்பிக்க முடியாது என்கிறீர்கள். இரண்டாவது மொழியாக கூட கற்பிக்க முடியாது. எனவே நீங்கள் உண்மையில் சொல்வது என்னவென்றால், இந்தி பேசும் மாநிலங்களுக்கு ஒரு மொழிக் கொள்கையும், அதாவது அவர்களுக்கு ஒரு மொழி மட்டுமே தெரியும் என்பதால் இந்தியையும், கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா, குஜராத் ஆகிய மாநிலங்கள் மும்மொழிக் கொள்கையையும் கொண்டிருக்க வேண்டும் என்கிறீர்கள். நமக்கென்று தாய்மொழியும் உலகத்துடன் பேசுவதற்கு ஆங்கிலமும், ஆங்கிலத்தை கற்க முடியாதவர்களுடன் உரையாட இந்தியையும் கற்க வேண்டும் என்கிறீர்கள். எனவே மும்மொழிக் கொள்கை என்பது அவர்களுக்கு ஒரு மொழியும் எங்களுக்கு 3 மொழிகளையும் கொண்டதா? எனவே நாங்கள் அதனை முற்றிலும் எதிர்க்கிறோம்.